இப்போ நீங்க 2 பேரும் நீங்களும் உங்க மனைவி வண்டியில போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. அப்ப அந்த 10ல ஒரு பொண்ணு அழகான பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போகுது. உங்க மனைவிக்கு தெரியாம எப்படி நாசூக்கா அதை பாப்பீங்க? நாசூக்கா கண்டிப்பா நான் பைக்ல போகும்போது வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் போவேன். அதனால வந்து இது அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம சைட்ல பார்ப்போம். அதுவும் இல்லாம வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மிரர்ல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தெரியாமல் பார்ப்பீங்க. ஓகே, கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டா அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது உனக்கு போட்டா சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேட் பார்த்தேன். புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராமக்கும் பைக் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் சார். அது வந்து லாஸ் ஆகும் எங்களுக்கு. அதை சேஞ்ச் பண்ணுவார்னா அவர் ஓட்டிட்டு அவருக்கு அந்த ரைடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரிலேஷன்ஸ்க்கு வந்து சும்மா கொடுத்துருவாரு, ஃப்ரீயாவே கொடுத்துருவாரு. அதுக்கு பின்னாடி என்ன கதை, நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். சாலிடா வந்து 3000 கிலோமீட்டர்ல 5000 கிலோமீட்டர் மாசம் பைக் ஓட்டுவேன். ஓகே, எனக்கு வந்து பெட்ரோல் அலவன்ஸ் 3 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு 1 ரூபா தான் பெட்ரோல் செலவு, மீதி 2 ரூபா மிச்சம். நான் 5000 கிலோமீட்டர் ஓட்டினா 10000 ரூபா இஎம்ஐ அதிலே கட்டிடுவேன். நான் பாக்கெட்ல இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றது இல்லை. அந்த வண்டியும் 1 லட்சம் கிலோமீட்டர் 2 வருஷம் 3 வருஷத்துல ஓட்டிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து டெட் கண்டிஷன். அதை போய் நான் சேல் பண்ண 10000 ரூபா 5000 ரூபாய் கேட்பாங்க. வெல்விஷர் யார் கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட ஃப்ரீயா கொடுத்து ஓட்டிக்கோங்க. சூப்பருங்க. அழகா கால்குலேட் பண்றாருங்க அவரு. இதுதான் நவீன கணக்கு. எனக்கு வந்து இவ்வளவு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வருது, நான் இவ்வளவு ஓட்டுறேன், வண்டி இந்த ஓட்டியாச்சு, இதுக்கு மேல கடையில கொண்டு விட்டா அவன் காயலாங்கடையில் எடுக்கிற மாதிரி எடுப்பான். அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல மனுஷத்தை கொடுத்துருப்பாரு. ஓகே, ஆனா விவரத்தை சொல்லிட்டீங்க, இனிமே பெட்ரோல் அலவன்ஸை குறைச்சிருவாங்க.